இலங்கையில் பாரிய திருட்டுகளில் ஈடுபட்ட தமிழ் சிறுவன் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். வாட்ஸ்அப் மூலம் தகவல் பரப்பியோர் கைது. இலங்கையின் உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு விஜித கேரத். 2 தசாப்த ஆட்சியில் இருந்து விலகும் சிங்கப்பூர் பிரதமர் லீ. கம்பளையில் பாரிய திருட்டுகளில் ஈடுபட்ட 15 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்க வளையல்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் உட்பட சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான திருடப்பட்ட பொருட்களுடன் ஹெலஹா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பளை நில்லம்ப அலுவலக சந்தி பகுதியில் உள்ள வரிசை வீடொன்றில் சிறிய தந்தையுடன் இருந்த சிறுவனை போலீசார் தங்கள் பொறுப்பில் அழைத்து சென்றுள்ளனர். ஹெலஹா நகரில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்து 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடியதோடு அதே ஊரில் உள்ள தொலைபேசி கடைக்குள் நுழைந்து ஐபோன்களும் அலுவலக சந்தையில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்து 50,000 ரூபாய் பெறுமதியான சைக்கிள் மற்றும் அதே பிரதேசத்தில் உள்ள வீட்டில் இருந்த உண்டியல் உட்பட மின்னணு உபகரணங்களும் சிறுவனால் திருடப்பட்டுள்ளது. திருடப்பட்ட சைக்கிளை குறித்த சிறுவனின் மற்ற நண்பர் வயல்வெளியில் ஓட்டி சென்ற போது திருட்டு சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சிறுவயது முதலே கடும் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் இருந்த இந்த சிறுவன் போலீசாரின் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்காமல் மௌனமாக இருந்துள்ளார். இதையடுத்து இதனை அறிந்த குற்றப்பிரிவின் நிலைய அதிகாரி விசாரணைகளை நிறுத்தி சிறுவனை அமைதிப்படுத்தி அவருடன் நட்பு கொண்டுள்ளார். பின்னர் அவரிடம் அன்பு காட்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்து அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளார். சிறுவன் தனது தந்தையை சிறுவயதில் இருந்து பார்த்ததில்லை. தாய் மர்மணம் செய்து கொண்டதால் சித்தப்பாவின் கட்டளைக்கு உட்பட்டு அன்றிலிருந்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். குற்றவாளிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் போலீசார் வெறும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படும் இருவரை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளுக்காக கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை கண்காணித்து சந்தேக நபர்கள் குற்றவாளிகளுக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்கள் தெய்யந்திர பிரதேசத்தை சேர்ந்த 23 மற்றும் 30 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் உரிமை உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பாலஸ்தீன போர் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து திருகோணமலை சம்பூரில் நினைவேந்தல் கஞ்சி பரிமாறியதற்காக 3 பெண்கள் மற்றும் 1 ஆண் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்றேன். போரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் தோழர்களுக்கு போரில் இறந்தவர்களின் நினைவு கூற அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நக்பா சம்பவத்தில் இறந்தவர்களின் நினைவு கூறும் நாளை ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. இதேபோன்று உள்நாட்டு போரில் இறந்தவர்களின் நினைவு கூறுவதற்கு இலங்கையர்களுக்கும் உரிமை உண்டு. போரில் இறந்தவர்களின் நினைவு கூறும் உரிமையானது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமை எனவும் இலங்கையிலும் அந்த உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரின் நீண்டகால பிரதமராக பதவி வகித்த லீ சியன் லுங் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் லீ குடும்பத்தின் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வருவதோடு 20 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான லோரன்ஸ் வோங்கிடம் இன்று இரவு லீ முறைப்படி ஆட்சியை ஒப்படைக்க உள்ளார். சிங்கப்பூர் 1965 இருந்து ஒரு சுதந்திர நாடாக மாறியதிலிருந்து 3 பிரதமர்கள் மட்டுமே பதவியில் இருந்துள்ளனர். அனைவரும் ஆளும் மக்கள் செயல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார். முதலாவது பிரதமரான லீயின் தந்தையான லீ குவான் ஜூ நவீன சிங்கப்பூரின் நிறுவனராக பரவலாக கருதப்பட்டு 25 ஆண்டுகள் நாட்டை வழிநடத்தியுள்ளார். எனினும் பதவியில் இருந்து விலகும் பிரதமர் லீ மூத்த அமைச்சராக அமைச்சரவையில் நீடிக்க உள்ளார். இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் பிரதமர் என்ற முறையில் உள்ளூர் ஊடகங்களுக்கு அவர் அளித்த இறுதி நேர்காணலில் எல்லோரையும் விட நான் வேகமாக ஓட முயற்சிக்கவில்லை, அனைவரையும் என்னுடன் ஓட வைக்க முயற்சித்தேன், நாங்கள் சில வெற்றிகளை பெற்றுள்ளோம் என்றும் நான் நினைக்கிறேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.